ஹலோ சார். பிரேம்குமார் எங்க இருக்கார்? வீட்டில் சார். பிரேம், ஜிசியிலிருந்து ஏதோ 5 பொண்ணுங்க பிராங்க் கால்ஸ் மூலமாக பிளாக்மெயில்ஸ் வருதுன்னு நம்ம எமர்ஜென்சி நம்பருக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சர்ஜனும் காலேஜ் போய் அந்த பொண்ணுங்களை என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்படியே அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க. ஓகே சார், வாங்கிடும். ஹலோ சஜின், எங்க இருக்க? நானே கால் பண்ணான்னு நினைச்சேன்டா. எஸ்ஐ கால் பண்ணாரு. ஓ, எனக்கு முன்னாடி உனக்கு கால் பண்ணிட்டார் போல. லீவ் போட்டு சும்மா தான் இருப்போம்னு தெரிஞ்சுக்கிட்டே வேலை வாங்குறாரா. சரி, காலேஜா பாப்போம். சரி, ரெடி ஆயிட்டு வரேன். ஓகே, பைடா. ஹலோ. ஏய் சின்னவாண்டு, என்ன பண்ற? சொல்றா பெரியவாண்டு. காலேஜ் 2 ஆஃப்டர்நூன். சூப்பர்டா. எதுக்கு? ஒரு கேஸ் விஷயமா இன்வெஸ்டிகேஷன், ஸ்டேட்மெண்ட் வாங்க வரேன். அப்படியா? சரி, வரும்போது ஒரு 2000 கொண்டு வா. ஃப்ரெண்ட்ஸோட ஐபி போறேன். தங்கச்சி, காலேஜுக்கு படிக்க வந்துருக்கீங்க, ஊர் சுத்தலாம் இல்ல, மணியெல்லாம் தர முடியாது. ஓ அப்படியா? சரி, ஓகே. ஜெனி யாருன்னு அம்மா கேட்டாங்க, சொல்லிடுறேன். சரிடி, மணி தானே, காலேஜ்ல வாங்கிக்கோ. எதுக்கு அம்மா கிட்ட எல்லாம் அதை பத்தி பேசிட்டு? அந்த பயம் இருக்கணும். ஓகே, பாய். ஓகே, பாய். பிரேம், 4 பொண்ணுங்க தான் இருக்காங்க. ஒரு பொண்ணு ஹாஸ்டல்ல இருக்கா. அந்த பொண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளமா, நாளைக்கு தான் வருவா. ஓ சரி, ஓகே. அப்ப நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம். டேய், உன் தங்கச்சி இந்த காலேஜ் தானே? ஐயோ, மணி எடுக்க மறந்துடு ஏடிஎம்ல. ஐயோ போகணும், மணி கேட்டா. சரி, இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு ஏடிஎம் போகலாம். பொண்ணுங்க கிட்ட அந்த ஃப்ராங்க் கால்ஸ் நம்பர்லாம் வாங்கியா? வாங்கிட்டேன்டா. இந்தா. ஓகே, சொல்லுங்க. டெய்லி ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. அட்டன் பண்ண ஒரு பையன் ஓட்டுவான். என்ன பண்றதுனே தெரியல. பயத்துல யார்ட்டையும் சொல்ல முடியல. சரி, நாங்களும் கிளாஸ் பசங்களா இருக்கோம், இல்லை தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்கும்னு கேர் பண்ணவே இல்லை. ஆனால் லாஸ்ட்டாக 3 டேஸாக ரொம்ப ஹார்ஷாக பேசினோம். பிளாக் பண்ணால் வேறு நம்பர்லேருந்து கால் வருது. யாருக்காச்சும் தெரிஞ்சா போட்டோஸ்லாம் எடிட் பண்ணி நெட்ல போட்டுருவேன்னு பயமுறுத்துறாங்க. உங்களுக்கு வேற யாருமே டவுட் இருக்கா? ஃபேமிலி, ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸ்னு? இல்லை சார், வேற யார் மேலேயும் டவுட் இல்லை. உங்க நம்பர் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க? ஃபேமிலி, ரிலேஷன், கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோனில் கேட்டவனோட அந்த வயசு இதுக்கு முன்னாடி எங்கே கேட்டிருக்கீங்களா? இல்ல சார், இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வயசா நான் கேட்டதில்ல. ஒருவேளை வாய்ஸ் மாத்தி கூட பேசிருக்கலாம் இல்லடா. வேற லவ், பசங்க கூட பிரச்சனை இந்த மாதிரி தான் இருக்கா? நாட் லைக் தட் சார், அந்த மாதிரி எதுவும் இல்லை. சாரி, இந்த மாதிரி கேஸ்லாம் பொதுவாக இதெல்லாம் தான் ப்ராப்ளமாக இருக்கும், அதான் கேட்டேன். இல்ல சார், நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே. சரி, ஓகே, நீங்கள் போகலாம். டேய், அவங்க புடுறா.
கேர்ஃபுல்லா இருங்க. மச்சி மொபைல் வேணும்டா. என்னடா சொல்ற? வா தேடி பார்க்கலாம். டென்ஷன் ஆகாத, கண்டுபிடிச்சுக்கலாம். என்னடா தங்கச்சியை பார்த்துட்டியா? என்னடா டென்ஷனா இருக்க? அந்த 5வது பொண்ணு வேற யாரும் இல்லடா, என் தங்கச்சி தான்டா. பிரியா மொபைல் என்கிட்ட விடு, என் மொபைல் மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ அண்ணா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, விடு. ஐயோ சொல்லுண்ணா, என்னண்ணா ஆச்சு? சாரிண்ணா, என்னால தானே இப்படி உனக்கு ஆச்சு. இந்தா மொபைலை நீயே வச்சுக்கோ. இந்தா நீ கேட்ட மணி. இப்போ இந்த பணம் தான் எனக்கு ரொம்ப முக்கியமா? புடி. விடு விடு, இந்த ஃபீலிங்ஸ் எனக்கு செட் ஆகுது. போடா லூஸ். போலீஸ்காரனுக்கு பொதுவாக எல்லாரும் மேலேயும் ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகம் அன்னைக்கு என் தங்கச்சி மேலே வந்தது. காரணம் மொபைல் வாங்கினதோ மூஞ்சில நான் பார்த்த பயம். அவன் மொபைல் செக் பண்ண அதிகமாக ஒரு நம்பர்லேருந்து இன்கமிங் கால்ஸ், அந்த ஃப்ராங்க் கால்ஸ் நம்பரோட மேட்ச் பண்ணி பார்த்தேன். 2 நம்பரும் சேம். அப்புறம் ஆட்டோ கால் இருக்கால, நான் பேசினது கேட்டேன். அந்த 5வது பொண்ணு என் தங்கச்சி தான் எனக்கு தெரிஞ்சது. ஒழுங்கா நான் சொல்ற இடத்துக்கு நாளைக்கு நீ வர. அப்படி வரலனா Facebookல உன் போட்டோவை அப்லோட் பண்ணிடுவேன். நம்பர்லாம் சைபர் கிரைமுக்கு அனுப்புனா அவனை கண்டுபிடிச்சிடலாம்ல. ஃப்ராங்க் கால்ஸ் இதெல்லாம் ஒரு பெரிய கேஸாகவே எடுத்துக்க மாட்டாங்கண்ணா. அதுக்குள்ள ஒரு பொண்ணு செத்துட்டா நியூஸ்ல வருண்ணா. இந்த கேஸ் நாமளே பார்த்துக்கலாம். கார்த்தி கால் பண்றான். ஹலோ கார்த்தி, ஒரு ஹெல்ப்டா. ஓகே சொல்றா, நான் என்ன பண்ணணும்? உனக்கு ஒரு 5 நம்பர் சென்ட் பண்றேன். அதோட காலர் ஐடியை ட்ராக் பண்ணி மொத்த டீட்டெயில்ஸ் எனக்கு சென்ட் பண்ணு. பேசாம சம்பளத்துல பாதி எனக்கு கொடுத்துறேன். உன் வேலையை ஃபுல்லா நான் தானே பார்க்கேன். கார்த்தி, சீரியஸ் கேஸ்ல. சரி ஓகே, என்ன கேஸ்? ஓகேடா, நம்பர் சென்ட் பண்ணு. ஐ வில் கால் யூ லேட்டர். சார் 3 days முன்னாடி மொபைல் மிஸ் ஆயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணேன். எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல. ஒரு முக்கியமான வேலையா இருக்கும், நாளைக்கு ஸ்டேஷன் வந்து பாரு. எல்லா பொண்ணுங்களையும் முடியாதுன்னு சொல்றவங்க போட்டோலாம் எஃபில கூட பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. பட் அந்த பொண்ணுங்க போட்டோஸ், ஃபோன் நம்பர்லாம் அவனுக்கு எப்படி கிடைச்சது? அதான் எனக்கும் தெரியல. ஹலோ, என்னடா கால் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது? சாரிடா, என் மொபைல் மார்னிங் மிஸ் ஆயிடுச்சு. சரி அதை விடு, நீ சொல்லு. அந்த நம்பர்ஸ் எல்லாமே ட்ராக் பண்ணிட்டா. எல்லாமே ப்ரூஃப்ல சிம். வேற வேற ஐடி லொகேஷன் காட்டுது. பட் சிம் எல்லாமே இந்த சிட்டி தான் டேக்கிட்டு இருக்கு.
அப்போ ஐஎம்ஐ நம்பர் வச்சு ட்ராக் பண்ணலாம்ல? ட்ரை பண்ணேன்டா, மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மொபைல்ல இருந்து கால் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். வெரி குட். சிட்டியில் எங்கெல்லாம் ப்ரூஃப்லெஸ் நிற்கிறாங்க? இங்கெல்லாம் விசாரிச்சா கண்டுபிடிக்க முடியாதுடா, நம்ம ஸ்டேஷன் போலாம். வெயிட் பண்ணு, ஈஸி கொண்டு வர. ஏய் சச்சின், இங்க வா. என் நம்பருக்கு யாரை ஈஸி பண்ணிருக்காங்கடா? ஆமாண்டா. இந்த நம்பருக்கு யார் ஈஸி பண்ணாங்க தெரியுமா? சரியா தெரியல சார், பார்க்க கருப்பா குட்டையா காலேஜ் படிக்க ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தான். சச்சின், என் மொபைல் கால் பண்ணு. டேய், நம்பர் நாட் ரீச்சபிள்டா. கார்த்திக் கால்டா. கார்த்தி, என்னோட மொபைல்ல இருந்து போற எல்லா கால்ஸையும் ட்ராக் பண்ணு. அவன் எந்த சிட்டி தான். இப்ப நான் சொல்றேன் கேளு. நீ 3 days முன்னாடி மிஸ்ஸிங் கொடுத்த ஒரு மொபைலோட ஐஎம்ஐ நம்பர், அந்த பொண்ணுங்கள் கால் பண்ண மொபைலோட ஐஎம்ஐ நம்பர் ரெண்டுமே சேம்டா. டேய், அது மொபைல் மிஸ்ஸிங்னு அந்த காலேஜ் ஹாஸ்டல் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா? சூப்பர்ரா. அப்ப அவன் அதே காலேஜ் அதே ஹாஸ்டல், மேபி அந்த பொண்ணுங்களோட கிளாஸ்மேட்டா கூட இருக்கலாம். 100% சொல்றான். ஓகே, கிளம்பி ரூம்பா. மத்த எல்லாம் ரூம்ல சொல்றேன். ஓகே, வரேன்டா. போயா? டேய், என்ன சொன்ன? ஒன்னும் இல்லடா, அங்க ஏடிஎம்ல பஸ் அடிச்ச 2 பேரை காலையில பைக்ல போகும்போது பார்த்தா மார்னிங் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு ஏடிஎம் வரும். இப்பதான் நம்மளுக்குள்ள ட்ரை பண்ணாங்க. ஸோ அவங்க டாக்டர் பர்ஸில் நாம தானா? புரியலடா, அவங்க நம்மள எதுக்கு கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க? 3 days முன்னாடி தான் அந்த பையனோட மொபைல் மிஸ் ஆயிருக்கு. சார் 3 days முன்னாடி மொபைல் மிஸ் ஆயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணேன். எந்த இன்ஃபர்மேஷன்? 3 days தான் அந்த பொண்ணுங்களுக்கு பிளாக்மெயில் செய்வாங்க. ஆனால் லாஸ்ட்டாக 3 days ரொம்ப ஹார்ஷாக பேசினோம். பிளாக் பண்ணால் வேறு நம்பர்லேருந்து கால் 2 வரும். மொபைலோட ஐஎம்ஐ நம்பர் சேம். கண்டிப்பா அவன் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். நாம இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறத நான் பார்த்துருக்கோம். அவன் தான் நம்மளுக்குள்ள ஆளுநர் பண்ணுவோம். அவனுக்கு 2 பேர் கதையை முடிச்சிரு. அப்புறம் என் மொபைல் மிஸ் ஆயிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கடையில் ஈஸி பண்ணிருக்கேன். என் நம்பருக்கு யாரை ஈஸி பண்ணிருக்காங்கன்னா என்னோட கேஸ் கரெக்டா இருந்தா அந்த 5 பொண்ணுங்களுக்கும் மறுபடியும் என் மொபைல் என்ன கால் பண்ணுவாங்க. சூப்பர்டா, இப்பதான் எனக்கே புரியுது. சரி வா, கார்த்தியை பார்க்கலாம். அந்த 5 நம்பர்ஸுமே எபிஆர் டேட்டா பேஸ்ல மேட்ச் பண்ணி பார்த்தேன். 5லையுமே ஐடி இருக்கு. எல்லாமே ஃபேக் ஐடியா இருக்கு. எல்லாமே பொண்ணுங்க பேர்ல இருக்கு. அப்படிதான் அந்த பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட் ஆகி அவங்களெல்லாம் பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். சொன்ன இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு நாளைக்கு நீ வர. அப்படி இல்லைனா உன் ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிடுவேன். அந்த 5 பொண்ணுங்க மட்டும் இல்லை, அவங்கள மாதிரி நிறையா பொண்ணுங்கள் பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். அவன் ஃபோட்டோஸ்லாம் மார்க் பண்ணி எஸ்பியில் போட்டிருக்கான். அது மொபைல் நம்பர், சிம் கார்ட்ஸ் ரெண்டுமே மாற்றிக்கிட்டே இருக்கான். அவனை ரீச் பண்ண முடியல. நெக்ஸ்ட் அவன் யாருக்கா கால் பண்ணாலும் இல்லை அந்த 5 பொண்ணுங்களை யாருக்கா ஒரு ஆளுக்கு மறுபடியும் கால் பண்ணாலும் அவனை கண்டுபிடிச்சிட்டான். ஸ்பீக்கரில் போட்டு. ஏண்டி எவ்வளோ தைரியம் இருந்தால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். இன்னைக்கு நைட்டு பாரு, எடிட் பண்ணி வச்ச ஃபோட்டோ எல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டுறேன். இன்னும் 30 நிமிஷத்துல உன் டெத் வீடியோ எல்லாம் பையனுக்கு அவமானம்னா அது அந்த பையனை மட்டும்தான் பார்க்கணும். ஆனால் ஒரு பொண்ணுக்கு அவமானம்னா அது அந்த பொண்ணு, அவன் குடும்பம், மொத்த சொசைட்டியும் பார்க்கணும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு பொண்ணோட அண்ணனானா என் தங்கச்சிக்கு நடந்த மாதிரி
வேறு எந்த பொண்ணுங்களுக்கு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக மானவமானத்துக்கு பயந்து எந்த ஒரு பொண்ணும் தற்கொலை பண்ணிக்கூடாதுன்றதுக்காகவும் இதெல்லாம் நீ ஏன் பண்ண எதுக்கு பண்ண காரணம் கேட்டாங்க போட்டு தள்ளிட்டு போகிறது தான் சரின்னு தோணுச்சு.